நம்முடைய இணைப்பில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஹலோ. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று பேசி இருக்கிறீர்களே? இல்ல, அந்த கருத்தை நான் சொல்லலைங்க. அப்படி கருத்தை என்னுடைய பேச்சுல அப்படிப்பட்ட கருத்து இல்லை. நான் என்ன சொல்ல என்று சொன்னால் 1998 ஹலோ இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. 1998 என்ன இப்ப என்ன நம்ம சேனல் புதிய தலைமுறை. நான் அன்றைய தினம் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்திற்கு சிறப்பாக வர வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அந்த கூட்டத்தில் பேசினது 98 மாண்புமிகு அம்மா அவர்கள் பாஜகவோடு அந்த நிலையில கூட்டணி வைப்பதற்கு எல்லாரும் யோசித்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக கூட்டணி வைத்து தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து அதன் அடிப்படையிலே தான் முதலாக பாஜக ஆட்சியை தமிழகத்தில் இந்தியாவில் முதலாக அமையப்பட்டது. அதற்கு வித்திட்டவரை அம்மாதான் என்ற கருத்தை சொன்னேன். வித்திட்ட பிறகு அந்த ஓராண்டில் பல சூழ்நிலைகள் மாறி தமிழனுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்காக நாங்கள் வெளியே வந்து விட்டோம். அன்றைக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 99 நடைபெற்ற தேர்தலில் பாஜக அவர்களோடு கூட்டணி வைத்தார்கள். திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது. அப்ப அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜக தீண்டத்தகாத கட்சி, திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சியா என்ற கருத்தை தான் சொன்னேனே தவிர அந்த கருத்து முழுவதுமாக இன்றைக்கு மாற்றி சொல்லப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கூறப்படுகிறது. சுப்பிரமணிய சுவாமி பேச்சை கேட்டுதான் வெளியே வந்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறீர்களே? இல்ல, அன்னைக்கு ஒருத்தர் அவர் இந்த மாதிரி பேசியிருந்தாரு. அவர் ஒரு அன்றைக்கு நடந்த சூழ்நிலையில அவர் ஒரு கருத்து சொன்னாரு. அன்னைக்கு அந்த நடந்தது அது அன்றைக்கு திமுக சாதகமாக பயன்படுத்தி திமுக பாஜக கூட்டணி வைத்தார்கள் என்ற கருத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டதை தவிர மாண்புமிகு அம்மா அவர்கள் பிழை செய்தார்கள் என்ற அடிப்படையில் ஒருபோதும் நான் கருத்தை சொல்லவில்லை. நீங்கள் பேசிய காணொளியில் அவ்வாறு இருக்கிறதே? திரு கடம்பூர் ராஜு இணைப்புல தான் இருக்கீங்க? இணைப்புல தான் இருக்கேன். நீங்கள் பேசிய காணொளியில் அவ்வாறாக இருக்கிறதே சார்? இல்ல, அன்றைக்கு அந்த கருத்தின் என்ன அடிப்படையில் சொன்னேன் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலை மாற்றம் என்ற நிலையில சொல்லுகின்ற நேரத்தில் தான் அந்த கருத்தாக நான் சொல்லவில்லை. நாங்கள் வெளியே வந்து அதை பயன்படுத்தி திமுக அதை பயன்படுத்தி அடுத்து ஆட்சி வைத்தார்கள் என்ற கருத்துல தான் சொன்னேன். திமுகவோடு கூட்டணி வைத்தார்கள். திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் தீண்டத்தகாத கட்சி என்றுதான் அன்றைக்கு அந்த கருத்து அந்த அடிப்படையில் தான் நான் பேசினேனே தவிர மற்றபடி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் பாஜகவோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்த கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர அம்மா அவர்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற தெய்வம். எங்களை பொறுத்தளவுல அம்மா அவர்களை பற்றி கனவுல கூட நாங்கள் அப்படிப்பட்ட கருத்தை சொல்ல தேவையில்லை, சொல்லவும் மாட்டோம். நன்றி நன்றி திரு கடம்பூர் ராஜு. இணைப்பில் வந்து உங்களுடைய பேச்சு குறித்த விளக்கத்தை தந்தமைக்கு. 1999 ஆண்டு ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று அவர் காணொலியில் பேசியிருந்த நிலையில் இணைப்பில் வந்து புதிய தலைமுறையிடம் இணைப்பில் வந்து அவ்வாறு பேசவில்லை என்று மறுத்து பேசியிருக்கிறார் திரு கடம்பூர் ராஜு. அது இலக்கமா இருந்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இலக்கெல்லாம் வாங்கி செல்வம் குறைச்சி இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறது காரணம் என்ன? அதுக்கு பாஜக 99 வளர்த்து நாங்க கவர்மெண்ட் வடங்கல்ல 1 வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு வந்தது கூடாங்க இடம் ஒரு சாமி அவர் தவறான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டுல கொண்டு வந்து நான் போனா நாங்க பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு ஆச்சு செஞ்சதோட விளைவு 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக